என்னடா என்ன லுக்கு மச்சான்? இந்த புல்லட்டை பார்த்தா இவன் இந்த மாதிரி தெரியலையடா. எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. பிரச்சனை வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த கீயை கொடுத்துறீங்களா? ஐ, வாங்கிக்கோ. தோ பாருடா, சாருக்கு சாவி வேணுமாமே. என்னடா சாவியை குத்தலாமா? வாயா, நீயே வந்து வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. டேய் குடுறா. டேய், வண்டி எடுத்து வாடா. சரிடா. போடா போடா. ஏய், வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு. போ போ. வாங்க மாமா, உட்காருங்க. மராவை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா? அப்புறம் அங்கே போய் அதை காணும் இதை காணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. தானோ பாரதி ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. சரிம்மா. நான் துரை எங்கன்னு நான் ரெடி தான். மாப்பிள்ள சூப்பர். தேங்க்யூ மாமா. பசங்களுக்கு கல்யாணம்னாலே அம்மாக்களுக்கு கொண்டாட்டம் தான். ஆமாங்க. உன்னை பார்த்தா கல்யாண பொண்ணுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரம் பூவை வச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா, கிளம்பணும். கல்யாணம் முடிகிற வரைக்கும்
வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருந்தா உன் பொண்ணு உனக்கு உயிரோட கிடைப்பா. எனக்கு எல்லாமே நீதான் நினைச்சுதான், உனக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஆனா இப்ப நீ இல்லையே வாசு. இனிமே என்னையும் நம்ம பொண்ணையும் யாரு காப்பாத்த போறாங்கன்னு தெரியல. நான் போறேன்டா. என் மருமகளை பாத்தீங்களா? எந்த அலங்காரமும் பண்ணலனாலும் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. மாமா கிளம்பலாமா? கிளம்பலாமா இப்போ? மாமா நீங்களாம் கார்ல போங்க, நான் என் ஃப்ரெண்டோட பைக்ல வரேன். ஓகே ஓகே பார்த்து வா மாப்ள. சரி மாமா நீங்க போங்க. டேய் சீக்கிரம் வாடா. போங்கப்பா வந்துடுறேன். பாத்து வாடா. சரிம்மா. வா பாரதி. என்ன பாரதி? வா. அப்பா இவன் தான் உன் ஃப்ரெண்டா? இவனோட தான் கல்யாணத்துக்கு வர போறியா? பார்த்தாலே ரவுடி பயலாட்டம் இருக்கான். இன்னும் நீ திருந்தவே இல்லையா? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் தானே, உருப்படியாக ஒரு நல்ல ஃப்ரெண்டே கிடையாதா உனக்கு? ஆளு மோரக்கட்டையும் பாரு, ரவுடி பயலாட்டமே இருக்கான். இந்த பார், காருக்கு பின்னாடியே வரணும், அங்கேயும் இங்கேயும் போன தொலைச்சு கொண்டு ஒரு ராஸ்கல். ஃப்ரெண்டுங்க மோரக்கட்டையை பாரு. ஏய் வண்டி ஏறேன். போ. டேய் இந்தாடா, வெளில எந்த கடையும் இல்லை, கோவில்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன். குழந்தை மயக்கமாவே இருக்கு, எழுப்பி இந்த இட்லியை கொடு, இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. இந்தா. ஏய் வாய்க்கட்ட அவுத்து விட்றா. பாப்பா நீ என்ன கத்தனாலும் யாருக்கும் கேட்காது. இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களே உன்னை விட்டுடுவோம். இப்ப சாப்பிடு. போடா தடியா, நான் சாப்பிட மாட்டேன். போடா இருங்கடா, என் ஃப்ரெண்ட் உங்க யாரையும் சும்மா விட மாட்டாரு. ஒழுங்கு மரியாதை சொல்றேன், சாப்பிடு. போடா தடியா, நான் சாப்பிட மாட்டேன். டேய் மச்சான், அவன் கண்ணு முழிச்சிட்டான்டா. டேய் அவன் கண்ணு முழிச்சு தர ஃபோன் பண்ண சொன்னால, அவனுக்கு ஃபோன் போடு. ஏய் நிறுத்து நிறுத்து.
டேய் வண்டி ஆஃப் பண்ணுறேன். ஹலோ ஹலோ துரை, அந்த ஆதி கண்ணை முடிச்சிட்டான் துரை. இப்போ என்ன பண்ணுறது? டேய் வீடியோ காலில் வாடா, நான் உன் முகத்தை பார்த்து பேச வேண்டியது இருக்கு. சரி துரை. டேய் துரை, உங்ககிட்ட பேசணுமா பாரு. என்ன ஆதி, நம்ம கவனிப்பெல்லாம் எப்படி? நீ என்ன அடிச்சல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான்டா இது. பாரா என்ன முறைக்கிற? சரி சரி, நான் மேட்டரை சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரதி எனக்கு பொண்டாட்டி ஆக போறாடா. என்ன என் பங்காளி நீ இல்லைன்ற குறைதான். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பா விருந்துக்கு வந்துரு. ஏய் கத்தாதடா. என்ன 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 நீ வந்து காப்பாத்த போறியா? வா பார்க்கலாம், வா வா. ஏய் துரை, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டல. பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? 6ஆம் கிளாஸ்ல அரபிடி குடிச்சப்போ என்கிட்ட நீ மாட்டினல, அப்பவே உன்கிட்ட சொன்ன. நீ இன்னும் திருந்தல. நீ உன்கிட்ட பொறுமையா பேச எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், பாரதிய தமிழும் என் உயிர்டா. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? வரேன்டா, நான் வரேன். பயம் வருதா? வருதாடா? வருதா? வரணும்டா. டேய் யாராங்க? அவனை பிடிச்சி வாயை கட்டுங்கடா, கட்டுங்கடா. அங்க இருந்து தப்பிச்சு போக பார்த்தா அவனை ஒரே போட போட்டு தள்ளுங்கடா. டேய் மச்சான், உங்க அண்ணா 6ஆம் கிளாஸ்ல மறந்தது அந்த ஆதிக்கு எப்பறம் தெரியும்? எனக்கே தெரியலடா. எனக்கே அதான் குழப்பமா இருக்கு. சரி நீ வண்டி எடு, டைம் ஆச்சு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்.
இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன் ஃப்ரெண்ட சீக்கிரமா கூட்டிட்டு போய் ரெடி பண்ணு. முகூர்த்த புடவை கொடுத்ததுக்கு அப்புறமா கட்டிட்டு வந்தா போதும். மூஞ்ச பாரு. பாரதி, நீ வா போலாம். வா. என்ன மாப்பிள்ள வாசலையே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை மாமா, மாப்பிள்ளை பின்னாடியே வரேன்னு சொன்னான். நாம இங்கே வந்து நேரமாச்சு, இன்னும் காணுன்னு தேடினேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. அதான் பையன் மாப்பிள்ள கல்யாணத்தன்னை கூட இப்படி தான் பண்ணுவானா? என்னடா, ஏதாவது பிரச்சனையா? மாமா சரி வா. என்னாச்சு மாமா? என்னன்னு சொல்லு. சொல்றா மாமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. எல்லாரையும் தனித்தனியா வேற வேற இடத்துல அடைச்சு வச்சிருக்கேன். கல்யாணம் முடிய வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. எல்லாம் சேஃப் தான். டேய் இங்க பாரு, நீ நேத்து ராத்திரி விஷயத்த சொன்னது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ற? டேய், எப்படியாவது கல்யாணம் நடந்துடணும் தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். ஏற்கனவே நீ ஆதி மேல கை வச்சதுக்கு மாட்டி இருக்கணும்டா. இப்ப குழந்தைய வர கடத்தி வச்சிருக்க. டேய், தமிழ் என்ன பண்ண போறா? சரி, ஆதிய கடத்தின, அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. என்னமோ போடா, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும் நீ சொன்னதுனாலதான் நீ சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டி வச்சேன். மாமா அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை மாமா. நீ அதெல்லாம் பத்தி யோசிச்சு ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காத என்ன. இப்ப இந்த கல்யாணம் நடக்கலனா வேற எப்பயுமே நடக்காது மாமா. அதனால தான் இப்படி பண்ண. இதாண்டா உன் பிரச்சனையே. நீயா ஏதாவது செய்வ, அதுல பிரச்சனையானதும் அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுவ. இங்க பாரு, இந்த விஷயத்துல உனக்கு என்கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் கிடையாது. இதுல நீ மாட்டிக்கிட்டேன்னு வையேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி போயிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? அட விடு மாமா, பாத்துக்கலாம். சரி வா, சீக்கிரம் வா. பாரதி, தமிழ் எங்க ஆளையே காணோம். நான் வந்ததுல இருந்து அவளை பார்க்கவே இல்லை. ஏய் பாரதி, என்னடி ஆச்சு? இப்ப நான் என்ன கேட்டேன்னு உன் முகம் இப்படி மாறுது? நான் தமிழ் எங்க தானே கேட்டேன். அதுக்கேண்டி எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லதா. தமிழுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நேத்து கூட நீ பார்த்தல்ல, நலங்களை கூட அவ யார்கிட்டயும் சரியா பேசவே இல்லை. அதனால்தான் துரைக்கிட்ட சொல்லி தமிழ என் அப்பா அம்மா வீட்டுல விட சொல்லிட்டேன். நீ சொல்றது என்னவோ ஒரு விதத்துல சரிதான். இந்த கல்யாணத்தை பிடிக்காதவங்க யாரும் இங்க வர போறது இல்ல. நான் கூட வர வேணாம் தான் நினைச்சேன். கேஷவ் ஃபோன் பண்ணான். ஆதி நைட் ஃபுல்லா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரவே இல்லையா? ஆதியோட அம்மாவுக்கு சென்னையில ஏதோ முக்கியமான வேலையா, நைட்டோட நைட்டா கிளம்பி போயிட்டாங்களாம். அதனால அவங்களும் கல்யாணத்துக்கு வர போறது இல்ல. கேஷவ தான் வர சொல்லிருக்கேன். துரை ஆதியையும் ஏதாவது பண்ணிருப்பானா? அதனால்தான் ஆதி நேத்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலையா? கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். முகூர்த்தத்துக்கு நாடி ஆயிட்டே இருக்கு. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. மாப்பிள்ள வா, இங்க இதோ வர மாமா.